சூரியன் மனிதர்களுக்கு அருகாமையில் வரும் அந்த வெப்பத்தால் மனிதர்களுடைய வேர்வைகள் உடலில் ஓடி கரண்டைக்கால், முட்டுக்கால், இடுப்பு, கழுத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த நீரில் அவர்கள் தேங்கி நிற்பார்கள் என்றும் கூட ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. நிழலே இல்லாத மிக பெரும் ஒரு மைதானம், எங்கு பார்த்தாலும் வெப்பத்தால் மனிதர்கள் அங்கும் இங்குமாக திசை தெரியாமல், திக்கு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் மஹ்ஷர் மைதானம். நிழலே இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அடியார்கள் உலகத்தில் தனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த காரணத்தால் சில பேர்களுக்கு பாக்கியமான அவனுடைய அர்ஷின் நிழலை அல்லாஹ் வழங்குகிறான். நிழலே இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய 7 பேர்களுக்கு அவனுடைய அர்ஷின் நிழலை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அந்த 7 பேர்கள்? முதலாக சொன்னார்கள், இமாமுன் ஆதிலுன், நீதமிகு தலைவர், நீதமிகு ஆட்சியாளர், நீதமிகு பொறுப்பாளர், நீதியான முறையில் ஆட்சி செய்த அரசர். உலகத்தில் மக்களுக்காக வேண்டிய நீதத்தோடு, நேர்மையோடு, நியாயத்தோடு எந்த மனிதர் நீதமான முறையில் ஆட்சி செய்து உலகத்தில் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தலைமை பொறுப்பை, அரசாட்சியை செய்து கொண்டு வந்தாரோ, பங்கம் இல்லாமல், பாதகம் இல்லாமல், மக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீதமான முறையில் ஆட்சி செய்தவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷின் நிழலில் அவருக்கு இடம் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, நீதிமிக்க அரசர், நீதமிகு தலைவர், அரசாட்சி செய்யக்கூடிய நீதமான ஆட்சியாளர், அப்படி உலகத்தில் ஒரு மனிதர் நீதத்தோடு ஆட்சி செய்வாரையானால், நீதத்தோடு நடப்பாரையானால், எங்கும் நிழலில்லாத ஒரு சந்தர்ப்பம், எங்கும் நிழலில்லாத ஒரு நேரம், அந்த நேரத்தில் நிழலை தேடிக்கொண்டு மக்களெல்லாம் அங்கும் இங்குமாக ஓடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் கிடைக்கும் என்று சொன்னால், உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீதமான ஆட்சி செய்தவருக்கு அர்ஷின் நிழலில் இடம் உண்டு என்பதை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து சொன்னார்கள், குழந்தை பருவம், அதற்கு அடுத்த பருவம், அதற்கு நடுநிலை பருவம், வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் என்பது முறுக்குத்தனமான ஒரு பருவம், இரத்தம் முறுக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் வணக்கத்தில் கழிப்பானையானால் அவனுக்கும் நிழல் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த கட்டத்தில் நாம் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். காலம் சுருக்கப்பட்டு மறுமையின் நெருக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் வாலிபர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையும், வாலிபர்களுடைய போக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறதையும் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். சில பேர்களுடைய வாலிபருடைய வணக்கம் இருந்தாலும் அதில் இஹ்லாஸ் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் இஹ்லாஸை, தூய்மையை தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் எந்த வாலிபர் தன்னுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு தன் வாலிபத்தை கழித்துக் கொள்கிறாரோ அவருக்கும் அர்ஷின் நிழலில் இடமுண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நிழலில்லாத ஒரு நேரம், மக்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், வெயில் கடுமையாக அடித்து விட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய தாகமும் தாக்கமும் எப்படி இருக்கிறது? எங்கேயாவது போய் நிழல் கிடைக்காதா, எங்காவது சென்று நிழலில் ஒதுங்க மாட்டோமா என்று நினைக்கக்கூடிய இக்காலகட்டத்தில், இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய இந்த நிலையில், அங்கு நிழலே இல்லாத நேரத்தில் அர்ஷின் நிழல் கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமையானால் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷின் கீழ் நிழல் நமக்கு தருகிறான். அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரஜுலுன் கல்பும் முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதர் தன் உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக்கி கொண்டவருக்கு அர்ஷின் நிழல் உண்டு என்பதை சொல்கிறார்கள்.
இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வர்ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், இரண்டு சகோதரர், இரண்டு நண்பர்கள் அல்லது இரு பேர்கள் அல்லாஹ்விற்காண்டி நேசிக்கிறார், அல்லாஹ்விற்காண்டி பிரிகிறார்கள். இந்த இடத்துல நாம் வழங்கணும், இந்த காலகட்டத்தில் சகோதரத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நண்பர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, நண்பர்கள் இன்னொரு நண்பரை எதற்காண்டி பிரியப்படுகிறான், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை எதற்காண்டி பிரிகிறான் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காண்டி பிரியம் கொண்டான், அல்லாஹ்விற்காண்டி வெறுத்து ஒதுக்கினான். இன்னைக்கு சகோதரர்களுடைய அந்த வாழ்க்கை, நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பத்தியெல்லாம். குடி போதைக்காக வேண்டியும், போதைக்காக வேண்டியும், அடிமைக்காக வேண்டியும், கஞ்சா குடிக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்திற்காக வேண்டி தன்னுடைய நண்பர்களை நெருக்கமாக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்விற்காண்டி இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கத்திற்காக தன்னுடைய நெருக்கத்தையும் ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய இளைஞர்களை, நண்பர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வர்ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் யஹுஸ்னி வஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகான பெண், ஒரு மனிதரை மனவீழ்ச்சிக்கு கட்டுப்படும்படி அழைத்து, அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்கிறார், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்வாரையானால், சுபஹானல்லாஹ், அந்த மனிதருக்கும் அல்லாஹ்வின் அரிசினுடைய நிழலில் இடம் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் அச்சத்தோடு இருப்போமேயானால், எக்கட்டத்திலும் எந்த நேரத்திலும் பாவம் செய்வதை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாவத்தை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. ரமலானில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும், நேசத்தையும், அன்பையும், அருளையும் பெற்று வாழ்வதற்குண்டான வழிகளை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அரிசில் உனக்கு இடம் வேண்டும் என்று சொன்னார். யார் தெரியுமா? வர்ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், சுப்ஹானல்லாஹ், ஃபஅக்ஃபாஹா, ஒரு மனிதர் வலது கையால் என்ன செய்கிறார்? தர்மம் செய்கிறார். இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா, வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதாம். தான் கொடுக்கக்கூடிய தர்மம் பிறருக்கு தெரியாமல், பிரகடனப்படுத்தாமல், பிரபலியப்படுத்தாமல் ஒரு மனிதர் கொடுப்பாரையானால், அல்லாஹ்வின் அரிசின் நிழலில் இடம் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வர்ரஜுலுன், சுப்ஹானல்லாஹ், ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வை சிந்தித்து, அல்லாஹ்வை திக்ர் செய்து, அல்லாஹ்வை நினைத்து ஒரு மனிதன் இரண்டு கண்களில் இருந்து கண்ணீரை வடிப்பானையானால், அழுது புலம்புவானையானால், அவன் செய்த பாவத்தை நினைத்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி அவன் அழுவானையானால், அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிமையானால், அப்படிப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலில் இடமுண்டு என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ரமலானில் நாம் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி நடுநிசி நேரத்தில், சகருடைய நேரத்தில் நாம் கேட்போம். அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். பாவத்தை விட்டு தவிர்ப்போம். அல்லாஹ்வின் அச்சத்தோடு உலகத்தில் வாழ்வோம். அல்லாஹ்விற்காக நீ பிரியம் கொள்வோம். அல்லாஹ்விற்காக நேசிப்போம். நம்முடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொடர்பாக ஆக்கிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ரப்பின் சிந்தனையை ஏற்படுத்துவோம். இபாதத்தில் வணக்கத்தை நாம் தூண்டுவோம். நமக்கு ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை ரப்புல் ஆலமீன் நியமித்து தருவானாக. அப்படிப்பட்ட வாழ்க்கை உலகத்தில் எந்த மனிதர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, ஆக்கிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் இடம் உண்டு என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்.